Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து இந்த ஷேப்ல வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த பூ ஷேப்ல வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூ ஷேப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுக்கிறேன். பாருங்க எப்படி போடுறேன்னு பாருங்க. நான் வந்து கோல்டன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போடுறேன். நீங்கள் சுகர் பிட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்பா. நம்ம வந்து இது எப்படி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு இந்த பூ டிசைன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த பூ டிசைனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது, ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த பூ டிசைன் ஃபுல்லாக நம்ம இந்த ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம், எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. அங்கே இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இப்போவுமே நம்ம கடைசியாக போடும்போது குட்டியாக ஒரு லாக் போட்டு முடிக்கணும் இல்லையா, அது மாதிரி லாக் போட்டு முடிச்சுக்கலாம் சரிங்களா. நம்ம லாக் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறத பார்க்கலாம் சரிங்களா. ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு இது எப்படி இந்த பூ ஷேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்லப்பா, த்ரெட்டை வந்து எப்படி நம்ம 12 ஸ்டாண்ட்ஸாக எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நான் வந்து இப்போ 12 ஸ்டாண்ட்ஸாக வர மாதிரி எடுத்து ஊசியில் வந்து நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம நடுவில் இருக்க பகுதி வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது, அந்த ஷேப் கிடைக்காதுப்பா. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி ஒரு சுற்றி நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே குத்திக்கணும் சரிங்களா. கடைசி இப்படி பாருங்கள், இப்படி நூலை வந்து விடவே கூடாது. பார்த்திங்களா, போட்டாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊசியை வந்து இப்போ வெளியே எடுத்துக்கிறோம். மேலே நூல் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்கப்பா. கொஞ்சம் லூஸாக விட்டோம் அப்படின்னாலும்
பிசறு பிசறாக தெரியும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மொத்தம் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா மொத்தமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி நம்ம வந்து இப்படி ஒரு சுற்று சுற்றுறோமா, அதை வந்து நீங்கள் இப்படி 2 சுற்றாக கூட சுற்றி போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் நல்லா பெருசாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா 2 சுற்று சுற்றி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சுற்றே போதும். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து மேக்ஸிமம் ஃபில்லிங் ஸ்டிச்சை தான் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி மேலே பிடிச்சி விடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி விடுங்க, இல்லைன்னா பிசுறு பிசுறாக வரும். பாருங்கள் நான் எப்படி அவுட்லைன் கொடுக்குறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் அதே மாதிரி நீங்களும் போடுங்க. சரிங்களா? இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ஃபேஸ் பாட்டெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து ஹேருக்கு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா.
ஹேர் நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேர்க்குள்ள வந்து தாம்போ ஸ்டிச்சு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஹேர் வந்து நல்லா ஃப்ரில்லாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹேர்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம்பா. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த அவுட் சைடில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேல இந்த நடுவில் இருக்க கேப் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றி போட்டனால இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கேப் இருக்குது. நீங்கள் இதே வந்து 2 சுற்றி போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக இருக்கல கேப்பு, அந்த கேப் கூட இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடுவோம் நம்ம. பாருங்கள், நம்ம எப்படி ஃபில் பண்ணி முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். நம்ம போட்ட இந்த அவுட்லைன் நல்லா தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அவுட்லைன் வந்து டபுளாக போட்டுக்கோங்க. ஒரு லேயர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, டபுளாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா குத்தும்போது அதுக்கு பக்கத்தில் இப்படி கிட்டே குத்துருந்தீங்க அப்படிங்கன்னா இந்த அவுட்லைன் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் நல்லா தெரிகிற மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போது பாருங்கள், நம்ம ஸ்டிச்சு போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம போட்டிருக்கோம், ஊசியை வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? அதை வந்து மறுபடியும் இந்த பக்கம் தள்ளி நம்ம அவுட்லைனுக்கும் இந்த பக்கம் உள்ளேயே வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா அவுட்லைன் வந்து நல்லா தெரியும்பா. ஃப்ரெண்ட்ஸ் நாட் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அவுட்லைன் வந்து நல்லா தெரியும். பார்த்தீங்களா? பாருங்கள், அவுட்லைன் நல்லா தெரியுதா? அதே மாதிரி நம்ம போடுற ஃப்ரெண்ட்ஸ் நாட் எல்லாமே வந்து அவுட்லைனுக்கு வந்து உள்ளேயே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம போட்ட அவுட்லைன் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி உள்பக்கமாகவே குத்திக்கோங்க. அப்போ தான் நல்லா அவுட்லைன் தெரியும். இல்லை அவுட்லைன் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் இது வந்து நான் வந்து இந்த அவுட்லைன் தெரியாத மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு அவுட்லைன் தெரிகிற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாவே அவுட்லைன் தெரியுது பாருங்கள். இது நல்லாவே ஃபுல்லாகவே அவுட்லைன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நல்லாவே ஃபுல்லாக உங்களுக்கு அவுட்லைன் தெரியணும். 2 லைன் வந்து நீங்கள் ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நம்ம ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதே நீங்கள் வந்து 2 லைன் வந்து இதே கோல்டன் ஜரியில் வந்து 2 லைன் அவுட்லைன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து இதுக்குள்ளேயே போடும்போது வந்து உங்களுக்கு நல்லா அந்த அவுட்லைன் நல்லா வந்து பிக்சர் வந்து நல்லா கிளியராக தெரியும்பா. நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து 2 லைன் கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அந்த அவுட்லைன் வந்து எனக்கு தெரிய வேணாம், அந்தளவுக்கு வந்து தெரிய வேணாம், நான் வந்து கலர் வேரியேஷன் வச்சு நான் வந்து நல்லா டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மட்டுமே கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் விருப்பம்தான்பா. ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா. நீங்கள் கிளாஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளாஸில் நீங்கள் வந்து கிளாஸ் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. இதையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். பாருங்கள் எப்படி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் சரிங்களா. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜரியில் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிருக்கோம்ப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அவுட்லைனே தெரியாத அளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்து நல்லா தெரியுற மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த கொடி மாதிரி வருதுல, இந்த இடத்துல வந்து நான் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் நட் போட்டோமா, இந்த இடத்துல டபுள் டைம் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் நட் போட்டிருக்கேன்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.